இந்த கதறல், அழுக, இந்த ஆதங்கம் எல்லாம் அண்ணன் சீமான்கிட்ட இருந்து வந்திருக்குதுங்கிறது ஆச்சரியம் இல்லை. என்னட்டுன்னா, எப்ப ராதாகிருஷ்ணன் சீர்கொண்டு போனாரோ அன்னைக்கே தெரிஞ்சு ஏதோ டீலிங் நடக்குது. இது நாள் வரைக்கும் உதயநிதியை என்னென்னமோ பேசின அண்ணன் சீமான் இன்னைக்கு உதயநிதிக்கு வக்காலத்து வாங்கி பேசியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திமுக அடித்த கமிஷனை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அதை வெளியே சொல்லவில்லை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ள கருத்து கவனம் பெற்றுள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட மாணிக்கம் தாக்கூர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2026 தேர்தல் தோல்வி பலருக்கும் ஷாக் கொடுத்துள்ளது. அதில் இருந்து மீள முடியாத சிலர் புலம்பி வருகின்றனர். இவ்வளவு நாட்களாக உதயநிதியிடம் இருந்து வந்த புலம்பல் தற்போது சீமானிடம் இருந்து வருகிறது. தேர்தலுக்கு முன் திமுகவை விமர்சித்த சீமான் அனிதா ராதாகிருஷ்ணன் சீர் கொடுத்த பின்னர் உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கிறார். திமுக தோல்விக்கு பெண் நிறுவனம் காரணமா அல்லது உதயநிதி காரணமா என நடக்கும் விவாதத்தை மறைக்க காங்கிரஸ் மீது பழி போடுகிறது திமுக. கருணாநிதி மறைவுக்கு பின் திமுக எந்த திசையில் செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உண்மையான திமுக காரர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். வாடகைக்கு ஆட்களை அழைத்து வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர். மே 4ஆம் தேதி திமுக அதிமுக கூட்டணி அமைக்க பேச்சு நடத்தியதால் நாங்கள் திமுக தலைவரை பார்க்க செல்லவில்லை. உதயநிதி பாஜகவுடன் அண்டர் டீலிங்கில் இருப்பதை தோலுரித்து காட்டுவோம். விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்க பாஜக மேற்கொண்ட முயற்சியின் முக்கிய புள்ளியாக உதயநிதி இருந்தார். திமுகவால் காங்கிரசும் தோற்று 18 எம்எல்ஏக்களில் இருந்து 5ஆக குறைந்து விட்டோம். சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டோம். வரும் காலங்களில் உதயநிதி தலைமையில் திமுக மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கும். கூட்டணி ஆட்சியும் நேர்மையான ஆட்சியும் காங்கிரசின் இரு கண்கள். முதல்வர் விஜய், ராகுல் காந்தி இடையிலான நல்ல நட்பு அனைவரும் அறிந்தது. இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும். நெடுஞ்சாலைத்துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறைகளில் இருந்த 36% கமிஷன், பத்திரப்பதிவு செய்ய 1 ஏக்கருக்கு திமுக பெற்ற ரூபாய் 7 லட்சம் நன்கொடை ஆகியவை தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல துறைகளில் ஊழல் குறைந்து வருகிறது. திமுக வாங்கிய கமிஷனை பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக அதை வெளியில் சொல்லவில்லை என்று கடுமையாக தனது விமர்சனத்தை முன்வைத்தார்.